ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஆண்டவரோடு பயணிக்கிற ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அற்புதமான நாளாய், அதிசயமான நாளாய் இருக்கிறது. தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற நல்ல கர்த்தராய் இருக்கிறார். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறது தானுங்க இந்த உலகத்தில் நம்மை விட்டு பிரியாத ஒரு சொத்தாக இருக்கிறது. நம்ம எதை சேகரித்தாலும், எதை நாங்கள் சேர்த்து வைத்தாலும், ஒரு நாள் அவைகள் எல்லாம் நம்மை விட்டு விலகி போய்விடும். ஒரு நாள் நாங்கள் அவைகளை எல்லாம் பிரிந்து போக வேண்டியதும் அவசியமாய் போய்விடும். ஆனால் நம்மை விட்டு பிரியாத ஒரே ஒரு சொத்து, எந்த சூழ்நிலையில் எப்போவுமே நம்மோடு வரக்கூடிய ஒரே ஒரு நிரந்தரமான உறவு நம்முடைய கடவுளோடு இருக்கிற உறவு. நம்மை படைத்தவர் நம்மோடு பயணிப்பது தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்கிற மிக பேரின்பமாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட அன்பானவர்களை, உங்களோடு கூட தேவன் பேச விரும்புகிற வார்த்தையானது ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது: மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த பகுதியை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆதரவு வார்த்தையாய், ஒரு ஆறுதலின் வார்த்தையாய் அவர்களோடு கர்த்தர் பேசுகிறார். இந்த மக்களை அவர் படைத்தார். அவர்கள் அடிமைத்தனத்திற்குள் போன பொழுது அவர் மீட்டுக்கொண்டு மறுபடி தம்முடைய பக்தர்கள் மூலமாய் கொண்டு வந்தார். இப்படி கொண்டு வருகிற பொழுதும் இந்த மக்கள் என்ன செய்தார்கள்? அடிக்கடி தேவனை மறைந்து, தேவனை வெறுத்து, அங்கே உலக இன்பங்கள், உலக சிற்றின்பங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்து பின்வாங்கி போகிறவர்களாய் காணப்பட்டார்கள். தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உங்களை விட்டு விலகாது, சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராதென்று மனதுருக்கமுள்ள கர்த்தர்களுக்கு சொல்லுகிறார் என்று சொல்லி மறுபடி தம்முடைய மக்களுக்கு ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்ய வாஞ்சிப்பதின் வெளிப்பாடாக இந்த வசனத்தை பேசுகிறார். எவ்வளவுதான் குற்றம் செய்தாலும், எவ்வளவுதான் குறைகளை செய்தாலும், எவ்வளவுதான் நீங்கள் காரியங்களை நடப்பித்தாலும் அவர் பக்கமாய் திரும்பி அவரை நோக்கி பார்க்கிற பொழுது அவர் உங்கள் பக்கமாய் கடந்து வந்து அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார். பக்தன் தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு தடவை பக்சேபாளோடு பாவம் செய்தார். அவர் தவறிவிட்டார். ஆனால் அவர் சொல்லி அழுகிறார், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள், நான் பாவம் செய்து விட்டேன், நான் துரோகம் பண்ணிவிட்டேன், படைத்த கடவுளை நான் உம்மை மறந்து நான் என்னுடைய வாழ்க்கையை கெடுத்து விட்டேன் என்று சொல்லி அவர் புலம்பி அழுத பொழுது அந்த தேவன் அவருக்காய் மனதுருகினது மட்டுமல்ல, அவருக்கு என்ன வாக்கை கொடுத்தாரோ, என்ன காரியத்தை செய்ய தீர்மானித்தாரோ அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராயிருந்தார். அவருடைய வாழ்க்கையில் நல்லவராய் வெளிப்பட்டு ஒரு அற்புதத்தை செய்து அவர் கனம் பண்ணினவராயிருக்கிறார். அன்பு பிள்ளையே, இந்த நாளில் நீ எங்கே தூரமாய் நின்றால் ஓடிவா, உன்னை அழைக்கிறார். உனக்கு அற்புதம் செய்து மனதுருக்கமுள்ள தேவன் உனக்கு மகிமையானவைகளை செய்வார். மலைகள் விலகலாமுங்க, பர்வதங்கள் நிலை பெயர்ந்து கூட போகலாம். உன்னை அழைத்தவர், உனக்கு கிருபை கொடுத்தவர், உன்னை பார்த்து கொண்டிருக்கிறவர் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதம் செய்ய ஆவலாய் உங்கள் பக்கமாய் வந்திருக்கிறார். அவர் மனதுருக்கத்தோடு வந்திருக்கிறார். அவரை குறித்து வேதவசனம் எப்படி சொல்லுகிறது? அவர் மனதுருக்கத்திலும் மகத்துவமான ஆண்டவர் என்று சொல்லி அவரை பற்றி சொல்லப்படுகிறது. அந்த மனதுருக்கத்திலும் மகத்துவமான தேவன் மகிமையான அற்புதத்தை செய்து உங்களை கனம் பண்ண வல்லவராயிருக்கிறார். இந்த காலை நேரத்திலே நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? நான் உங்களுக்காக மன்றாடட்டும். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும்படி நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, கண்ணீர்கள் துடைக்கப்படட்டுக்கும், கலக்கங்கள் நீங்கட்டுக்கும், தவிப்புகள், ஏமாற்றங்கள், சோர்வுகள் மாறி இவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. உம்முடைய மனதுருக்கம் இவர்களை நிரப்பட்டும். தேவன் ஆசீர்வதியுங்கள், அற்புதம் செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.